ஒரு பிசினஸ் நடக்கும் அந்த இடத்துல. ஒரு பொய் சொன்னாலும் ஒரு இடத்துல பிசினஸ் நடக்கும். அதனால நம்ம வாங்கும் போது பார்த்து கேர்ஃபுல்லா வாங்கணும். இப்போ ஒரு வண்டி வாங்குறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோ இல்லைன்னா தெரிஞ்சவங்களோ கார் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு கூட்டு வாங்க. நிறைய பேர் என்ன பண்றீங்க தெரியுமா, கார் பத்தி தெரியாத ஆளு கூட்டு வந்துறீங்களா. நம்ம சும்மா ஒரு வண்டி ஒரு 5 லட்ச ரூபா சொன்ன வச்சுக்கலாம், அவன் மார்க்கெட் வேல்யூ தெரியாது, 3 லட்சம் தெரியா 4 லட்சம் தெரியான்னு சொல்லுவோம். அது வாக்குவாதத்தன்மையா முடிஞ்சிடும். ஓகேங்களா. ஒரு கார் பத்தி தெரிஞ்சவங்களை கூட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒருத்தவங்க இப்ப நீங்க அங்க சொல்ற வண்டியை நீங்க பாக்குறீங்கன்னா OLX Facebook எல்லாத்தையும் பாருங்க. இவங்களாம் என்ன மாதிரி வண்டி போட்டிருக்காங்க, இந்த மாடல் பிரைஸ் எவ்வளவு போட்டிருக்காங்க, இவங்க அதிகமா போட்டிருக்காங்களா, இவங்க கம்மியா போட்டிருக்காங்களா, இல்ல இவங்க வாரண்டி தராங்களா, வண்டி இவங்க அவுட்லுக் நல்லா இருக்கா, அடிபட்டிருக்கா, ஃபிளட்டா, ஆக்சிடென்டா, நிறைய விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. சில பேருக்கு சரிங்களா. இப்ப நிறைய பேர் டீலர்லாம் சில பேர் வண்டி விற்கும் போது என்னன்னா ஃபிளட் வண்டி கொடுக்குறாங்க, ஆக்சிடென்ட் வண்டி கொடுக்குறாங்க. சில டீலர் எப்படின்னு சொன்னா நல்ல டீலர் பார்த்தா நல்ல வண்டி கொடுக்குறாங்க.